காய்ஸ், ஏன் மாமா இங்கேருந்து ஓடிட்டான். இப்போ அவனை பிடிக்கிற மிஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க கைஸ், அவனை பிடிச்சே தீரணும். என்ன வெயில் அடிக்குது, தாங்க முடியல. இந்த ஊரில் எப்போவுமே இப்படி தானா? கைஸ், இங்கே உள்ள நாயெல்லாம் துரத்துதுங்க. அதனால் நான் என் ஃப்ரெண்டு மேலே ஏறி சவாரி போகிறேன் கைஸ். கைஸ், நீங்கள் ஏன் மாமனை பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவன் பெரிய மொல்ல மாதிரி தலையே கைஸ். எங்கே போனான்னு தெரில. இங்கே சில பேர்கிட்ட விசாரித்தேன் என் மாமாவை பற்றி. சில பேர் சொன்னாங்க நியூ காலேஜ் பக்கம் ஒரு வெள்ளை குரங்கு போனதா. சரி கைஸ், பார்க்கலாங்க. கைஸ், இங்கே நியூ காலேஜ் கிட்ட தான் இருக்கும். தெரிலன்னு சொல்கிறாங்க மாமாவை பற்றி கேட்டதுக்கு. அடுத்து என்ன பண்ணுறது கைஸ்? பசிக்குது ரொம்ப எனக்கு. கைஸ், இங்கே வந்து விசாரித்தேன், தெரியலன்னு சொல்கிறாங்க. சரி, அண்ணன் கடையில் டீ குடிக்கலான்னு. டீ நல்லா இருக்குது கைஸ். இந்த டீ கடை பேர் என்ன? கைஸ், எப்படி இருக்கீங்க? இங்கே ஹார்பரில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மாமா இங்கே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, பார்க்கலாம் வாங்க. கைஸ், ஆர்வத்தில் மேலே வந்துட்டேன். வயிற்ற கலக்குது. கடவுளே. தோழர், நீங்கள் ஏதாச்சும் வெள்ளை குரங்க பார்த்தீங்களா? இங்கே இத்து போனவன் எங்கே ஓடி போனான்னு தெரில. கைஸ், அந்த பையன் நம்மளை அழைக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரில. சரி, போய் பார்க்கலாம் வாங்க. கைஸ், இந்த பொடியை மாமா கிட்ட அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறான். எங்கே போகிறான்னு தெரில. இவன் சிரிப்பை பார்த்தாலே பயமாக இருக்குது கைஸ். வீணா போனவன் ஏதோ ஒரு தீவு கொண்டு வந்து விட்றான் கைஸ். நான் எப்படி இங்கேருந்து போகிறது? இந்த மிஷனா ஏன் தலையில் கட்டி விட்டு என்னை குரங்கு மாதிரி அலைய விட்றாங்க கைஸ்? இந்த குரங்குகள்லாம் என்ன மச்சான் மச்சான் அழைக்குதுங்க. நான் பார்க்க அதுங்க போலையா இருக்க, நீங்களே சொல்லுங்கள் கைஸ். ஒரு வழியாக அந்த கும்பல் கிட்டேருந்து தப்பிச்சாச்சு. ஆனால் அந்த கும்பல் ஒரு வெள்ளை உருவத்தை பார்த்துருக்காங்களாம். அது மாமாவாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே இதை பாருங்கள், இதை பார்க்க எப்படி தெரியுது? அடித்து சொல்கிற, இது மாமாவுடைய கால் தடம் தான், சந்தேகமே இல்லை தலை.